அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முளைக்கட்டிய உளுந்தில் சத்தான கஞ்சி எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். உளுந்த ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வைக்கணும். மறுநாள் இந்த மாதிரி குரு விட்டுடும். இது ரொம்ப சத்தானது. இதை சேர்த்து அதிக சத்தான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா சிகப்பரிசி எடுத்துக்கலாம். நான் சிகப்பரிசி எடுத்துருக்கேன். இது இல்லைன்னா பச்சை அரிசியே எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா சிவப்பரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சத்தான சாப்பாடாக இருக்கும். சிவப்பரிசி 1.5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். முளைக்கட்டிய உளுந்து 1 டம்ளர் அளவு. அரிசியை நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த அரிசி கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். இந்த அரிசியை முன்னாடியே 1 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். குக்கரை எடுத்துகிட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கிறேன். முளைக்கட்டிய உளுந்துனால சீக்கிரம் வந்துடும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த களியாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கஞ்சியாக எடுத்துக்கலாம். அரிசிக்கு 5.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 6 வரை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த அளவுக்கு தனியாக சேர்த்துக்கணும். உளுந்து சீக்கிரம் வெந்துடும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது. குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி களி கஞ்சி மாதிரி எடுத்துக்கிறதுனா நல்லா குழைய வேக வைக்கணும். அப்போ 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சிகப்பரிசி வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். கொஞ்சம் மசிச்சு விடலாம். ஆறுனதும் நல்லா கெட்டியாயிடும். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து கஞ்சியாக கலந்துக்கலாம். மீதம் ஆறுனதும் நல்லா கெட்டியாயிடும். அதை அப்படியே களியாகவே எடுத்துக்கலாம். கஞ்சியாக எடுத்துக்கையில கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய். களிக்கு தேவையான அளவு உப்பு, நெய் வேணால் சேர்த்துக்கங்க. நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இது அப்படியே கிளாஸில் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ களி ரெடி ஆகிடுச்சு. இதே இதில் இனிப்பு வேணால் இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம், உப்பு சேர்க்காம. இது கூட பருப்பு துவையல், தேங்காய் துவையல், எல்லா வகை குழம்பும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.